வணக்கம் தமிழ் மக்களே, எல்லாருக்கும் நன்றி. நான் வைத்தியர் செல்வராஜ் கேரளாவிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி வந்தாக்கி நான் சப்ஜெக்ட்னு வச்சா இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி நான் சொல்கிறது அதாவது இன்றைக்கி உள்ள மாயத்தை குறித்து தான் நம்ம சொல்கிறோம். எல்லாத்துலையும் மாயந்தான். அதாவது சாப்பாட்டில் மாயம் இருக்குது, கலப்படம், வைத்தியத்தில் கலப்படம், எல்லா ஃபீல்டும். அதாவது எந்த பொருள் வாங்கினாலும் கலப்படம் தான். ஒரிஜினலான பொருள் இன்றைக்கி கிடைக்க மாட்டேங்குது. இந்த கலப்படங்கள்ன்றத நம்ம இன்றைக்கி பூரா, ஏன்னா நம்ம வளர்ந்துட்டோமா, இந்த டெக்னாலஜியில் வளர்ந்துட்டோமா அப்படின்னு சொல்லி பூரா கலப்படமாக இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இந்த கலப்படத்துக்கு நம்ம மாதிரி சாதாரணக்கார் ஒன்றுமே செய்ய முடியாது. அதாவது நம்ம நினச்சா கலப்படம் இல்லாத அந்த கலப்படங்கிற ஒரு ஊழலை ஒழிக்கவே முடியாது. இந்தியாவில் கலப்படம் எதை எடுத்தாலும் கலப்படம் தான். எந்த பொருளும். அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி வைத்தியத்தில் கலப்படம். நான் வைத்தியர் ஆகிறதுனால தான் இன்றைக்கி இந்த வைத்தியத்தை பற்றி பேச வேண்டியிருக்கு. நம்ம வைத்தியம்னு சொன்னால் பூராமே கலப்படம் தான். கலப்படம் இல்லாத பொருள் ஒன்றுமே இல்லை. காரணம் என்னன்னா, இன்றைக்கெல்லாம் பிஸ்னஸ் ஆயிடுச்சு. அந்த காலத்தில் வைத்தியம்னு சொன்னால் இது ஒரு நம்பிக்கை, ஒரு ரொம்ப சத்தியசந்தமாக குருகுலத்தில் படிச்சிருப்பாங்க. அந்த காலத்து வைத்தியங்கள்லாம் குருகுலத்தை படித்தேன். நானும் குருகுலத்தை படித்தவன். அன்றைக்கி குருகுலம்னா ஏட்டு படிப்பு. அன்றைக்கி ஏட்டு படிப்பு தான் படிக்கணும். அப்போ தான் நம்ம இந்த வைத்தியத்தை நம்ம கற்றுக்கிற முடியும். இல்லாமல் சும்மா இதில் இன்றைக்கி உள்ள மாடல் வித்தியாபியாசம், இன்றைக்கி உள்ள வித்தியாபியாசம் படித்தோம்னா அந்த வைத்தியம்லாம் கரெக்டான வைத்தியம் கிடைக்காததுக்கு காரணம்னா, இன்றைக்கி உள்ள வைத்தியம் இது படிப்பு வேறு, அன்னைக்கு உள்ள படிப்பு வேறு. அன்னைக்கு படிப்புக்கிறவங்க சொல்லுவாங்க, 10 நாளைக்கு பட்னி கிடந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரன் நிலத்துலேருந்து ஒரு பொருள் கூட, அவங்க வீட்டில் என்னமா இருந்தாலும் அவங்க பக்கத்து வீட்டில் இடத்துல நிறைய விளைஞ்சி கிடக்கும் பொருள், நிறைய வெள்ளாமை இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க வெள்ளாமை நிறைய இருக்கும். அதனால் பக்கத்து வீட்டுக்காரங்க வெள்ளாமையில் நம்ம ஒரு துண்டு கூட எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அன்னைக்கு நம்மளை அதாவது நம்மளை படிப்பிச்சது. நம்ம 10 நாள் பட்னியாக இருந்தாலும் வேண்டும் இல்லை, 6 சொத்தையும் நம்ம களை வாங்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவன் தெரியாமல் எடுக்கக்கூடாது. சாப்பாட்டு விஷயந்தான் அன்றைக்கி ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இன்றைக்கி சாப்பாடுங்கிறது யாருக்குமே வேண்டாம். சாப்பாட்டை பற்றி யாருமே கவலைப்படுறதில்ல. ஏன்னா அதுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு பஞ்சமும் இல்லை. இன்றைக்கி நிலைமைக்கு சத்தியம் சொன்னால் இந்த நம்மளை பட்டிங்கிறது சாகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட்டே எல்லா வேலையும் செஞ்சுருக்கு. எப்படிப்பட்ட சாதாரணக்காரனுக்கும் ரேசேரி கிடச்சிருது. அதுபோல் ஒரு சின்ன வேலையும் கிடைக்கிது. இந்த தொழிலுறப்புன்னு சொல்லி இந்த 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 கம்மா வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கம்மா வெட்டு வேலை என்ன, அந்த மாதிரி உள்ள வேலையாவதும் கவர்மெண்ட்டு எப்படியாவது ஒரு குடும்பம் போலும் நம்ம இந்தியாவில் பட்டினி இடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில், அந்த எண்ணம் நல்ல எண்ணத்தில் நம்ம கவர்மெண்ட்டு நமக்கு எல்லாருக்கும் நம்ம பசிக்கு உள்ள இது கரெக்டாக கிடச்சிருது. அதுக்குள்ள இது கரெக்டாக நம்ம கவர்மெண்ட்டு யாரும் பட்டினி கிடந்து சாகக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க செஞ்சுருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. கவர்மெண்ட்டுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த காலத்தில் இந்த மாதிரி இல்லை கவர்மெண்ட்டுன்னா. ஏன்னா அந்த காலத்தில் பிஸ்னஸ் இல்லை, அது மாதிரி நமக்கு கவர்மெண்ட்டில் வருமானமும் இல்லை.
இன்றைக்கி மாதிரி பிஸ்னஸ் இருந்தால் தானே அன்றைக்கி வருமானம் வந்திருக்கும். ஏன்னா அன்னைக்கு பிஸ்னஸ் இல்லையே, அன்றைக்கி பூரா வருமானம் இல்லை. அன்றைக்கி உள்ள கவர்மெண்ட்டுங்கிறது ராஜாக்கமார காலத்தில் வாழ்ந்தவங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, நமக்கு சாப்பாடெல்லாம் தர மாட்டாங்க. ஏன்னா நம்ம உழைச்சி தான் சாப்பிடணும், நம்ம உழைச்சி நம்மளை சாப்பிடணும். ஆனால் உழைப்புக்குள்ள இது செய்வாங்க. இதை இன்றைக்கி செய்கிறத காட்டில் அன்னைக்கு உள்ளவங்க ரொம்ப நமக்கு பாதுகாப்பாக செய்வாங்க. அதாவது விவசாயம் பண்ணுறதுக்குள்ள வசதி, நம்ம போடுற விவசாய நிலையத்தில் விவசாயம் பண்ணுறதுக்குள்ள வசதியெல்லாம் ராசாக மாதிரி நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அன்னத்த காலத்து. என்ன காரணம்னா, ஏரி குளங்குட்டை ஏரி இதெல்லாம் நமக்கு அன்றைக்கி ராஜாக்க மாதிரி செஞ்சு வச்சது. ஏன்னா ஒரு நிலம் இருந்தால் அந்த நிலத்துக்கு தண்ணி வேணும், தண்ணி ஸ்டாக் பண்ணாதான் அடுத்தது இந்த வெள்ளாமையை விளைய வைக்க முடியும், விவசாயிக்கு சௌகரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி விவசாயம் பண்ணி செய்கிறதுக்கு உள்ள எல்லா ஒத்தாசையும் அன்றைக்கி வந்து சத்தியசந்தமாக அன்றைக்கெல்லாம் ரொம்ப இன்றைக்கி மாதிரி இதெல்லாம் இருக்காது, ஊழலாம் இல்லை. ரொம்ப நல்ல வாழ்ந்த மனுஷன் அவர் அன்றைக்கெல்லாம். அதே நேரத்தில் அன்றைக்கி வந்த கவர்மெண்ட்டும் இன்றைக்கி இந்த நியமெல்லாம் உண்டாக்குறாங்கன்னா, அன்றைக்கி இருந்த கவர்மெண்ட்டும் இந்த நல்ல எண்ணத்தில் செஞ்சாங்க. அன்றைக்கி இருந்த கவர்மெண்ட்டில் வாழ்ந்தவங்க அந்த நம்ம இந்திய கவர்மெண்ட் வந்தப்போ தானே அன்னைக்கு பழைய காலத்து காரியம் சொல்கிறேன், அந்த காலத்துலலாம் இந்த ஊழலெல்லாம் இல்லை. அன்னைக்கெல்லாம் எம்எல்ஏவாக இருந்தாலும் எம்பியாக இருந்தாலும் ரொம்ப நமக்கு எல்லாருக்கும் நல்லது செய்கிறதுக்கு வேண்டி மாத்திரம்தான் அவங்க இருந்தாங்க ஒழிஞ்சு நம்மளை புரிஞ்சு யாரும் சாப்பிடல. புரியுதா? அப்போ அந்த மாதிரி இருந்தால் அவங்க இந்த இதை கட்டி உயர்த்தினாங்க, இந்த கவர்மெண்ட்டை கட்டி உயர்த்தினாங்க, பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும், அவங்களெல்லாம் நல்லா இருக்கணும். ஆனால் அந்த காலத்தில் கொஞ்சம் பஞ்சம் இருந்துச்சு. நமக்கு மழை வெயிலேன்னா நம்ம கஷ்டப்பட்டு போயிடும். மழை பெஞ்சு வெள்ளாமை விளைஞ்சாத்தான் நமக்கு சாப்பாடு. விவசாயி அன்றைக்கி விவசாயி தான், பூராமே விவசாயத்தே இருந்தணும். வேறு ஒரு வேலையிலும் அன்றைக்கி டெவலப்பும் இன்றைக்கி மாதிரி தொழில் எங்கே பார்த்தாலும் தொழில் என்னென்னவோ தொழில் பண்ணுறாங்க. இன்றைக்கி யாரையும் ஏமாற்றி சாப்பிட்றலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை, சத்தியசந்தமாக வாழுங்காங்க. விவசாயம் பண்ணி தான் சாப்பிடணும், நம்ம போடுற விவசாயம் நம்மளும் சாப்பிட்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். அது அன்றைக்கி உள்ள கட்டளை. ஏன்னா நம்ம சாப்பிட்டு மிச்சம் உள்ளதை விற்போம்ல, அப்போ அடுத்தவனுக்கு அது உதவும் இல்லை, அவங்களுக்கு சாப்பிட்றது கிடைக்கிறது. அப்படிங்கிற ஒரு இதில் எல்லாம் நம்ம நாட்டில் இருந்து வெளிநாட்டுக்கெல்லாம் நம்ம அனுப்பிக்கிட்டு இருந்தோம். அவ்வளவு விவசாயம் நமக்கு நடந்துச்சு இந்த நம்ம தமிழ்நாட்டில், ரொம்ப இதாக. அப்போ அந்த மாதிரி உண்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்படலாம் இருக்கும். ஏன்னா நமக்கு அன்றைக்கி பசிக்கு சாப்பாடு அன்னைக்கு சாப்பாட்டுக்கு நம்ம கண்டத்தனம். அல்லாத வேறு இன்றைக்கி மாதிரி அத்தியாக்கிரகம்லாம் இல்லை. இன்றைக்கி மாதிரி எல்லாருக்கும் எம்பட்டு கிடைச்சாலும் பத்தலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அன்னைக்கு இல்லை. அன்றைக்கி உள்ளவங்களுக்கு அன்னைக்கு வயிறு நிறைஞ்சா போதும், அன்றைக்கி வயிறு நிறைஞ்சால் சந்தோஷம்டான்னு சொல்லி படுத்துருவோம் நாங்கள். புரியுதா? அப்புறம் இந்த எங்கேயாவது போய் நம்ம விவசாயம் பண்ணுவோம், விவசாயம் பண்ணிவிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்தால் அந்த எப்போவுமே ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு சாப்பாட்டுக்குள்ள வகை ஸ்டாக் பண்ணி வச்சுருவோம். எங்கள் வீட்டிலலாம் எப்போவுமே மச்சில் நெல் இருக்கும். மச்சு நெல், கடலை, கோதுமை இப்போ நம்ம இடத்துல இல்லை. நம்ம அது வெளியிலேருந்து வந்தது. நம்ம கோதுமை எல்லாம் நம்ம விவசாயம் பண்ணுறதில்ல. கம்பு, சோளம், குதிரைவலி, தேனை, வரகு, இந்த மாதிரி எல்லா ஐட்டங்களெல்லாம் நாங்கள் வந்து விவசாயம் பண்ணியிருப்போம். இது எல்லாமே ஒரு குதிரையில் வச்சுருப்போம், விதைக்கு தனியாக வச்சுருப்போம். விதையெல்லாம் நாங்கள் வெளியிலேருந்து வாங்குறது இல்லை அந்த காலத்தில். எங்கள் முன்னோர் ஒன்றும் விதையெல்லாம் ஒரு இடத்துலேருந்து வாங்க மாட்டாங்க. அவங்க முதல்ல விதைக்கு எடுத்து மாற்றி வச்சுட்டு அப்புறம்தான் இந்த இதை வந்து செய்வோம். விதைக்கு எப்போவுமே எடுத்து வச்சுருவோம், அதுக்கு பின்னாடி தான் வர்றதை சாப்பிடுவோம். அப்புறம் விதைக்கு போயிட்டு பாக்கி உள்ளதை சாப்பிடுவோம், விற்குவோம், வேறு ஆளுக்கு விற்கலாம், அந்த மாதிரி வரலாம். ஆனால் விதை எப்போவுமே ஒரு 10 வருஷம் ஆனாலும் அந்த விதை நம்ம காப்பாற்றிடும். விதை எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். எல்லா விதையும் ஒரு விதைன்னு இல்லை, எம்புட்டோ விதை இருக்குது, நிறைய விதை இருக்குது. சோரை, பூசணி, பீக்கி,
பின்ன அந்த அவரைக்காய் இதெல்லாம் நம்ம விதையில் அன்னைக்கு போட்டால் அவரைக்காய் போட்டால் அப்படியே பந்தலில் காய்ச்சி தூங்கும். அந்த சீசனில் அப்படியே கார்த்திகை மாதம் பார்த்தோம்னா எல்லாம் விளைஞ்சி அப்படி இருக்கும். குழம்புக்கெல்லாம் நம்ம ஒரு இடத்துக்கும் போக வேண்டிய தேவையில்லை. அன்னைக்கு வந்து நாங்கள் என்ன கடையில் போய் வாங்கியிருக்கோம் தெரியுமா? நான் தான் சின்னவள், 4 நாங்கள் 7 பேரில் நான் தான் இளைய ஆள், சின்ன ஆள் நான் தான். அப்போ என்னை தான் கடைக்கு போக சொல்லுவாங்க. என்ன வாங்க போகிறேன்? எங்கள் அப்பாவுக்கு சொக்கலால் பீடி வேணும். அதுக்கு அவர் அந்த காலத்து பீடி, இந்த சொக்கலால் பீடின்னு ஒரு பீடி இருக்குது, அந்த பீடியத்தை அவர் வாங்குவார். சரி, அது வாங்கணும். அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா மண்ணெண்ணெய், உப்பு, தீப்பெட்டி. இந்த பொருளை தான் எங்களுக்கு வாங்க வேண்டியிருக்கும். இது வாங்குறதுக்காக அன்றைக்கெல்லாம் கடையெல்லாம் அடுத்து இல்லை, ஒரு 2 கிலோமீட்டராக போகணும். கடைக்கு 2 கிலோமீட்டருக்கு மேலே போனால் தான் கடையெல்லாம் இருக்கும், அல்லது பக்கத்துலலாம் கடை இருக்காது. இந்த ஜாமான் வாங்கணும்னா எனக்கு ஒரு சவ்வு மிட்டாய் ஃப்ரீ. சவ்வு மிட்டாய்ங்கிறது அன்னைக்கு வந்து ஒரு காசு கொடுத்தா ஒரு சவ்வு மிட்டாய் கிடைக்கும். சவ்வு மிட்டாய்னா அன்றைக்கி அது என்ன சொல்கிறது, இன்றைக்கி உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாது. இன்றைக்கி சாக்லேட்டு மாதிரி, இன்றைக்கி நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்களா சாக்லேட்டு, அந்த மாதிரி எங்களுக்கு சவ்வு மிட்டாய். ஒரு சவ்வு மிட்டாய் கிடைச்சா போதும் இந்த 4 கிலோமீட்டர் நான் ஓடிட்டு ஓடியாந்துருவேன் கடைக்கு போகிறது. எவ்வளவு சாலியாக இருந்துச்சு, புரியுதா? ஆனால் அந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் எங்கள் யாருக்குமே நம்ம விவசாயம் பண்ணுவோம், அடுத்தவங்களுக்கு இந்த விவசாயம் பண்ணிவிட்டு பாக்கி உள்ளதை கொடுப்போம். அந்த விவசாயம் டைமத்தில் தான் வேலை பார்ப்போம், பாக்கி உள்ள டைம்லாம் சும்மா வேட்டையாடிக்கு தெரிய வேண்டியது. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா குழம்புக்கு வேணுமே. விவசாயம் பண்ணி நம்ம வந்து சாப்பாட்டுக்கு வந்து எல்லா வகையை வச்சுருவோம். அப்புறம் குழம்புக்கு வேட்டையாடணும். வேட்டையாடினா தான் எங்களுக்கு வேட்டை அடைச்சா தான் குழம்பு. அப்புறம் என்ன இந்த இது என்ன பாக்கி உள்ளதெல்லாம் கிடைக்கும். இந்த சோரக்காய், பூஜணிக்காய் அதெல்லாம் நாங்கள் போட்டு விட்ருவோம். அப்படி சோரக்காயெல்லாம் காய்ச்சா அப்படி தொங்கும். இப்படி கும்பச்சோரன்னு சொன்னால் அந்த அப்படி இருக்கும், இப்படி நல்லா அழகாக இருக்கும். அந்த சோரெல்லாம் இப்போ பார்க்கக்கூட முடியுதில்லை, ரொம்ப கஷ்டம். ஏன்னா எங்கள் வீடுகளில் எப்போவுமே நாங்கள் வந்து விதை விட்டு கொடுக்க மாட்டோம், எப்போவுமே விதை இருக்கும். ஆனால் இப்போ இல்லைப்பா, இப்போ நாங்கள்லாம் விதையெல்லாம் பார்த்து கண்ணால் பார்த்துட்டு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 10-15 வருஷம் ஆயிடுச்சு இந்த விதையெல்லாம் பண்ணால். ஏன்னா பூரா அழிஞ்சு போச்சு. இன்றைக்கி பூரா மாயம் வந்துடுச்சு. இந்த மாயம் என்னைக்கு வந்துச்சோ, இன்றைக்கி வந்து அதாவது அந்த காலத்தில் நான் ரொம்ப பாட்டா மாதிரிலாம் எல்லோரும் இந்த கூணு வந்துடும், இப்படி குனிஞ்சிருக்கோம், முதுகில் போட்டு விசரம். நம்ம ஒட்டகத்துக்கு இருக்குதுல்ல ஒரு தும்முள், ஒட்டகத்துக்கு தும்முள் இருக்குல்ல, அந்த மாதிரி தும்முலாக ஆயிடும் வயசானவங்களுக்கு. வயசு எத்தனை வயசுலலாம் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்கெல்லாம் அன்னைக்கு வயசுலாம் எழுதி வைக்கிறது இல்லை. எனக்கு தோணுது ஒரு 10-150 வருஷம், இப்போ 10-120 வயசாக ஆனாத்தான் இந்த மாதிரி தும்முள் வைக்கும் அவங்களுக்கு. ஒரு 120 வயசெல்லாம் கழிஞ்சாத்தான் நம்ம முதுகில் இப்படி வளைஞ்சு கூனி குருவி அப்படியே தும்முலாக இருக்கும். நம்ம மாட்டுக்கு தும்முள் இருக்குல்ல, அந்த மாதிரி தும்முள் வந்துடும். அவங்க ஒரு கம்பை ஊனி தான் நடப்பாங்க. அவ்வளவு வயசாகி வந்தாலும் சாகிறது வரை நடந்து போவாங்கப்பா, நடந்து அவங்க காரியெல்லாம் நடத்துவாங்க. இன்றைக்கி மாதிரியெல்லாம் ஒரு பெட்டில் படுத்துக்கிட்டே இருங்க, அன்றைக்கி பெட்டெல்லாம் இல்லை, மண்ணில் தான் படுக்கணும். எவ்வளவு வயசாகி கிடக்கிற கிளவியாக இருந்தாலும் மண்ணில் தான் படுக்கும், எந்திரிக்கும், அது பாட்டுக்கு என்ன அது வேலையை அது பார்த்துக்கிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு எம்புட்டு பெரிய கிளவியெல்லாம் இருந்தாலும் என்னத்தையாவது ஒரு வேலையை நோண்டிக்கிட்டு தான் இருக்குங்க, சும்மா இருக்காது. அன்னைக்கு நாங்கள்லாம் போய் பார்த்தா பாட்டின்னு போய் பார்த்தா எந்த பாட்டியாக இருந்தாலும் சும்மா இருக்காது. என்னத்தையாவது ஒன்று ஒன்று இந்த விளக்க மாதிரி இழிக்கும், இல்லைன்னா என்னத்தையாவது ஒன்று வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும். அது எம்பொட்டு வயசானாலும் அவங்க வந்து அவங்க சாப்பாட்டுக்குள்ள வேலை அவங்க பார்த்துருவாங்க, சாகிறது வேற. ஒரு படுக்கையிலெல்லாம் படுக்க மாட்டாங்க, படுத்ததை நான் பார்த்தது இல்லை. ஒரு படுக்கையில் படுத்திருந்த ஒரு பாட்டியிலையும் பார்க்கல. நேற்றெல்லாம் போனாங்க, அவங்க நடந்தாங்க, இன்னைக்கு செத்து போனாங்க, அப்படி தான் கேட்போம். இன்றைக்கி மாதிரி இந்த பெட்டில் தண்ணி பெட்டு வச்சு பின்ன வருஷங்களாயிட்டு போட்டு படுக்க வச்சுருக்கிறதெல்லாம் அன்னைக்கு இல்லை. உங்களுக்கு புரியுதா?
கூடி போனால் 4 நாள் 5 நாள் முடியலடா படுத்துட்டாரு அப்படின்னு, சரி போச்சு எல்லாம் பாலை ஊற்றுங்கடா அப்படின்ட்டுவாங்க. படுத்துட்டா அப்புறம் பாலை ஊற்றிடுவாங்க. அன்னைக்கு பாலை ஊற்றி மக்கள், சின்ன மக்கள் பெரிய மக்கள் எல்லோரும் வந்து பாலை ஊற்றி தூக்கி கோவந்தா போட்டு தூக்கி கொண்டு போய் புதைச்சிட்டு வந்துடுறது. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்படி தான் அன்னைக்கு இருந்தவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஒரு 3 தலைமுறையை பார்த்துட்டு தான் அவங்க சாவாங்க. 3 தலைமுறைக்கு கீழே அவங்க சத்தது இல்லை. அவங்க மக்கள் அவங்க மக்கள் அவங்க மக்கள். அப்போ 3 தலைமுறையாகும். 3 தலைமுறைக்கு மேலே தான் பார்ப்பாங்க அவங்க. அந்த மாதிரி கூனி குறி இருந்த அம்மா பாட்டியிலலாம், பாட்டிமார் அப்பா தாத்தாமாரெலாம் அப்படி வாழ்ந்த காலம். அன்னைக்கு வந்து மாயம் இல்லாத இருந்துச்சு. அதனால் அன்னைக்கு வந்து எந்த வியாதியும் இல்லை. அப்படியே வர்ற வியாதிக்கு எங்களை போல் வைத்தியக்கிட்ட வருவாங்க. அவங்க அந்த வைத்தியக்கிட்ட வந்து அந்த இதை பண்ணிட்டு போவாங்க. மிக்கவாறு உள்ள வீடுகள்லாம் நாட்டு வைத்தியம் எல்லாருக்குமே இருக்கும். எல்லாரும் குடும்ப வீட்டுகளிலும் நாட்டு வைத்தியம் இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி பெரிய வியாதி வந்துருச்சுன்னா நம்மக்கிட்ட தான் வரணும். சின்ன சின்ன வியாதியெல்லாம் அவங்க என்னத்தையாவது பச்சளை கிச்சலை சாப்பிட்டு அவங்க உயிர் வளர்ச்சி காய்ச்சல்லாம் வந்தாங்க எங்ககிட்ட வரமாட்டாங்க. காய்ச்சல் கிச்சலுக்கெல்லாம் எங்ககிட்ட வரமாட்டாங்க. எனக்கு அதுக்கு அவங்களுக்கே தெரியும். ஒரு மாதிரிப்பட்ட வியாதிகளுக்கெல்லாம் சாப்பாடு அவங்களே இது மருந்து சாப்பிட்டுக்குருவாங்க. அதே நேரத்தில் எங்ககிட்ட எப்படி வருவாங்கன்னா, இந்த மரத்தில் இருந்து விழுகிறது, இன்றைக்கி ஆக்சிடெண்ட் சம்பவிக்கிற மாதிரி மரத்தில் இருந்து விழுகிறது அதான் நிறையா வருவாங்க. அன்றைக்கி அதுதான் ரொம்ப நிறைய இருக்கும். மரத்தில் இருந்து விழுந்தால் ஒடிஞ்சு கிடிஞ்சு எல்லாம் கூட நரம்பு விரம்பு எல்லாம் ஒடிஞ்சு இதாகி ஒரு சாக்கில் 4 ஒரு அந்த சாக்கு இருக்குதுல்ல, அந்த மஞ்சி சாக்கு, பெரிய மஞ்சி சாக்கு இருக்குல்ல, அந்த சாக்கை என்ன செய்வாங்க, 4 கோணையும் கட்டுவாங்க. 2 சாக்கை போடுவாங்க. 2 சாக்கை ஒன்றுக்கு மேலே ஒன்று அடிக்கிட்டு இந்த 4 கோணையும் கட்டிட்டு ஒரு இந்த பக்கம் ஒரு கயிறு அந்த பக்கம் ஒரு கயிறு போட்டு கயிறில் இந்த ஆளை படுக்க வச்சு தூக்கிடுவாங்க. ஏன்னா ஒடிஞ்சு போகும்ல, ஒடிஞ்சு இவங்கெல்லாம் கூனி குறி போயிடுவாங்கல்ல, ஒடிஞ்சு அப்படி கிடப்பாங்க மரத்தில் இருந்து விழுந்தவங்க. அப்போ எங்கள் தாத்தா கிட்ட தூக்கிட்டு வருவாங்க. பூரா இந்த 4 சைட்லையும் சாக்கை போட்டு தூக்கி அந்த சாக்கில் வச்சு தான் தூக்கிடுவாங்க. அன்றைக்கி உள்ளது நாங்கள் 8 வர சாக்குன்னு சொல்லுவோம். இந்த மரக்கா 8 மரக்கா சாக்குன்னு சொல்லுவோம். 10 மரக்கா, 8 மரக்கா, 15 மரக்கா. 8 மரக்கா சாக்குன்னா அன்னைக்கு ஒரு மரக்காவுக்கு 12 பிடி வரும். ஒரு பிடிக்கு 12 பிடி. ஆனால் அளவு இந்த கிலோவெலாம் இல்லை. அப்போ நாங்கள் 8 பட்டை சாக்கு அப்படிங்குவோம். இல்லைன்னா 16 இந்த 4 பொடி பிடிக்கிற மரக்கா இருக்குது, அது 16 மரக்கா ஒரு சாக்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பெரிய பெரிய சாக்குகளாக இருக்கும். நல்லா ஒரு ஆள் அதுக்குள்ளே உள்ளே போய் பண்ணோம். சாக்குக்கிலே நாங்கள் நுழைஞ்சிக்கிட்டு படுத்து தூங்கிடுவோம். அப்படிலாம் இருக்கும். அன்றைக்கி கூதடிக்கிறோம்னா ஒத்துறதுக்கு ஒன்றும் இருக்காது. சிலப்பா சாக்கு இருக்கும். எங்கேயாவது நம்ம ஒரு சிலப்பா காட்டு பக்கம் போவோம், காட்டு பக்கம் விளையாண்டுக்கிட்டு தருவோம். விவசாயம் இடத்துக்கிட்ட போய் காவை காக்க போயில் நமக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போக மாட்டோம். ஒத்துறதுலாம் ஒன்றும் கொண்டு போக மாட்டோம். அங்கே போயில் அந்த சாக்குதே இருக்கும். 8 பட்டை சாக்கு இருக்கும். அந்த சாக்குக்குள்ளே உள்ளே ஒன்று நுழைஞ்சிக்கிட்டு படுத்துக்க வேண்டியதே. அந்த மாதிரி தூங்கியிருக்கேன் நான் தான். சின்ன பிள்ளைகள்லாம் நாங்கள் அப்படி தான் சாக்குக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டு படுத்துக்க வேண்டியது. நல்லா சூடாக இருக்குது. நல்லா பின்ன பூதடி தெரியாது, குளிர் இல்லை. அப்படியெல்லாம் இருந்துச்சு அந்த காலத்தில். அப்போ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இன்னி உள்ள காலத்தில் வராது. ஏன்னா இன்றைக்கி பூரா பிஸ்னஸ்ஸு டெவலப்பு. இன்றைக்கி யாருமே சாப்பாட்டுக்காக வேலை பார்க்குறதில்ல. சாப்பாட்டுக்கு இல்லை அவங்க கஷ்டப்படுறது. பூரா சம்பாதிக்கணும், சொத்து சம்பாதிக்க வைக்கணும். இதுதான் மெயினாக. எவன் எப்படி போனாலும் சரி நமக்கு கூடுதல் சொத்து சம்பாதிக்கணும். ஏன்னா அடுத்தவன் சம்பாதிக்கணும், நம்ம சம்பாதிக்கணும், அடுத்தவன் சம்பாதிக்கணும், நம்ம சம்பாதிக்கணும். இதுதான் எண்ணம். இதை விட்டுட்டு 4 நல்லது செய்யுங்கப்பா. நல்லது செஞ்சுட்டு தான் நம்ம வந்து கொண்டு போகிற சொத்து இருக்குது நிறைய. நம்ம வந்து கொண்டு போகிற சொத்து இருக்குது, அந்த சொத்தை சம்பாதிக்கணும் நம்ம. அப்போ தான் பிரயோஜனம். பிள்ளைகளுக்கு அடுத்தவனை ஏமாற்றி சம்பாதிச்சு பிள்ளைகளுக்கு போட்டிங்கன்னா அந்த பிள்ளைய உங்களை பார்க்காது. ஏன்னா அவன் சாதம் விடாது. நீங்கள் நான் ஒரு இது இப்போ சொல்கிறேன். ஒருத்தன் ஏமாற்றிட்டான்னா அந்த ஒருத்தனை நம்ம ஏமாற்றி வாங்கும்போது அவன் மனசு எரி.
ஐயோ ஏமாற்றி விட்டானே இவன் ஏமாற்றி விட்டானே நமக்கு என்னது தர வேண்டியதை கெடுத்துட்டானே அப்படின்னு எந்த நேரமும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த எரிஞ்சு அவன் ஒன்றுக்கு 100 தேரம் அவன் வந்து புலம்புவான். இந்த புலம்புங்கிறது வாண்டவன் கேட்டுருவார். எப்படி கேட்பார்? இருக்கையில் நல்லா இருக்க மாதிரி இருப்பாங்க, ஆனால் புள்ள குட்டியில் திருப்பி கூட பார்க்காது, தூக்கி தூர போட்டுரும். அவன் செஞ்ச வேணதான் அவனுக்கு கிடைக்கும். நம்ம பிள்ளைய நமக்கு நல்லபடியாக லாஸ்ட்டு வரை இருக்கணும்னா அடுத்தவனை ஏமாத்தாமல் சம்பாதிங்க. பிள்ளைகளுக்கு சொத்து சம்பாரித்து வைக்கணுன்றது நிர்பந்தம் இல்லை, இருக்கிறத பாதுகாத்தா போதும். உங்களுக்கு புரியுதா? பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்து விட்டால் மாத்திரம் போதும். சொத்தெல்லாம் சம்பாதிக்கணும் நிர்பந்தம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு சொந்த ஆகிட்டு கஷ்டப்பட்டு தான் நாங்கள்லாம் வாழ்கிறோம். எங்கள் குடும்ப சொத்துலேருந்து வாழ கிடையாது. உங்களுக்கு புரியுதா? நான்லாம் 10 வயசுக்குள்ள வேலைக்கு போய் தொடங்கி நான் சம்பாதிக்க தொடங்கி, என் சாப்பாட்டுக்கு நான் சம்பாதிக்க தொடங்கினேன். புரியுதா? இன்றைக்கி நான் இந்த மாதிரி சொத்து சம்பாதிச்சு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் ஏமாற்றி யாரையும் சம்பாதிக்கலை. நான் கஷ்டப்பட்டு தான் வேலை பார்த்துருக்கேன், ரொம்ப வேலை சம்பாதிக்கலை. நான் இப்போ ஒரு கிடக்கிறதுக்கு ஒரு இடம் வாங்கியிருக்கேன், அவ்வளோதான் நம்ம சம்பாதிச்சது. வேறு ஒன்றும் சம்பாதிக்க முடியாது. 5 சென்ட் இடம் வாங்கி ஒரு கிடப்ப இடம், நம்ம வந்து எப்போவுமே ஒரு சொந்த இடத்துல படுக்கணும். அதனால் அந்த 5 சென்ட் இடம் தான் வாங்கியிருக்கேன் நான் கஷ்டப்பட்டு. ஆனால் சந்தோஷமாக இருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை, போதும். நம்மளை யாரையும் இறக்கி விட மாட்டாங்கல்ல. அப்போ அந்த 5 சென்ட் இடத்துல தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். வேறு ஒன்றும் சம்பாதிக்கலாம் இல்லை. ஆனால் அடுத்தவனை ஏமாத்தவும் வாழும். பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்தி விட்டார். அதுங்களுக்கு கொடுக்க வேண்டிய படிப்பு, அதுங்களுக்கு கொடுக்க வேண்டிய வளர்த்து, இது மாத்திரம் செஞ்சால் போதும். வேறு ஒன்றும் அவங்களுக்கு வேண்டாம். அவங்க கஷ்டப்பட்டு அவங்க சம்பாரிச்சுக்குவாங்க. நம்ம தானே எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு ஒரு நிர்பந்தமும் இல்லை. ஏன்னா நம்ம தானே என்றைக்குமே வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அவங்க வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க ஒழிஞ்சு நமக்கு தரமாட்டாங்க. அவங்களுக்கு உழைக்க தெரியாதுல்ல. அப்போ நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது நம்ம பிள்ளைகளை உழைப்பு கற்றுக் கொடுங்க, உழைச்சி முன்னேறதுக்கு கற்றுக் கொடுங்க. இதுதான் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய, தாய் தகப்பன் செய்ய வேண்டிய கடமைங்கிறது. சம்பாரித்து வைக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க, உழைப்பை நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க, உழைப்பை கற்றுக் கொடுங்க. இப்படி வந்தாலே போதும், அவங்க வாழ்ந்துருவாங்க, நல்லா வாழுவாங்க. இன்றைக்கி காலத்தில் ஒன்றுமே வேண்டாம். உழைப்பும் என்ன ஒழுக்கம் இருந்தால் மாத்திரம் போதும். ஒழுக்கம்னா புரியுதுல்ல? அடுத்தவனை ஏமாத்தாமல் வாழணும், சத்தியசந்தமாக வாழணும். அப்போ ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும், உழைப்பையும் கற்றுக் கொடுக்கணும். உழைக்கணும்னு வரைஞ்சால் நம்ம என்ன வேலையாக இருந்தாலும் உழைச்சி சாப்பிட்றதையும் சொல்லி கற்றுக் கொடுக்கணும். சரி, நீ உழைக்கிறது நாங்கள் உழைச்சிக்கிறோம், நாங்கள் பாடுபட்டுக்கிறோம், நீங்கள் எல்லாம் பாடுபடாதீங்க, அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த அந்த இந்த தலைமுறையை அழிஞ்சுவோம். நம்ம உழைச்சி உண்டாக்கியது ஒரு 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 காய்ச்சலுக்கு கூட பிள்ளைகளுக்கு தாங்காது, வச்சுருக்க மாட்டாங்க. அவங்க விற்று சாப்பிட்டு எல்லாம் கூட அவங்க நல்லா, ஏன்னா அவங்களுக்கு உழைக்க கற்றுக் கொடுக்கலையே. நம்ம உழைக்க கற்றுக் கொடுத்தாது மாத்திரம்தான் உங்கள் சொத்து சோகமெல்லாம் இருக்கும். ஏன்னா அவன் உழைச்சி சாப்பிடுவான். இல்லை அவன் உழைக்க வேண்டாம், நம்ம பிள்ளைய உழைக்க வேண்டாம், நம்மளே உழைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி உழைச்சிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு இந்த நீங்கள் உழைச்சி உண்டாக்கியதெல்லாம் அவன் உழைக்காமல் தீர்த்துட்டு போயிடுவேன். உங்களுக்கும் ஒன்றும் இருக்காது, அவனுக்கும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்படி உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் உழைக்க கற்றுக் கொடுங்க, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. ஒழுக்கமும் உழைப்பு மாத்திரம் கற்றுக் கொடுத்தா போதும், அவங்களுக்கு வேறு ஒன்றும் வேண்டாம். அழகாக அவங்க சம்பாரிச்சுக்குவாங்க. அவங்க சம்பாரித்து நம்மளை பார்த்துக்குருவாங்க, பிரச்சனையும் இல்லை. நம்ம கஷ்ட காலத்தில் நமக்கு அவங்க நம்மளை பார்க்குறோன்னு எல்லா பிள்ளைகளும் இன்றைக்கி பிள்ளைகளும் ஒன்றும் நம்ம அந்த காலம் மாதிரி யாருக்கு என்ன வந்தாலும் நமக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி திருப்பியெல்லாம் போகாது. இப்போ எல்லா பிள்ளைகளும் ரொம்ப அக்கறையாக இருக்குதுங்க. ஆனால் நம்ம ஒழுக்கமாக வளர்த்தணும். பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்த்தினா நல்லா பிள்ளைகள்லாம் அக்கறையாக இருக்கும். சரி, அப்போ ரொம்ப லேட்டாகிக்கிட்டு இருக்குது. நம்ம அந்த மாதிரி ரொம்ப லென்த் ஆகி போச்சுன்னா அந்த வீடியோவில் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்காது. நான் அடுத்த வீடியோவில் பாக்கி உள்ளது போடுறேன். நீங்கள் இந்த வீடியோவை
ஃபாலோ செஞ்சு வச்சுக்கோங்க. ஃபாலோ செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை நான் ஒன்று ஒன்றா போடுற விஷயங்களை உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த இதில் தெரியும். ஓகே, இந்த வீடியோ ஒன்று ஃபாலோ செஞ்சு வச்சுக்கோங்க. வச்சு பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் நல்ல நல்ல கருத்துகள், நல்ல நல்ல வீடியோ, பழைய காலத்தில் உள்ள காரியங்கள் நான் ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு வீடியோவை போடுவேன், நல்லா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒன்று பெல் பட்டன் அமைத்தி அந்த இது மாத்திரம் செஞ்சுக்கோங்க, ஃபாலோ செஞ்சு வச்சுக்கோங்க. அது மாத்திரம் செஞ்சீங்கன்னா, சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் என் வீடியோ எப்போவுமே வந்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சரி, நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.